வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். ராமோடைய இயக்கத்துல 7 கடல் 7 மலை அப்படின்ற திரைப்படமானது உருவாயிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்ச மாதிரி அஞ்சலி நடிச்சிருக்காங்க, சூரிய நடிச்சிருக்காங்க அண்ட் நிவின் பாலி. எஸ், மலையாள இண்டஸ்ட்ரியில நிவின் பாலி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் பூம் போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இடையில கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் நான் படங்கள்ல நிறைய நடிக்க தான் போறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வரிசையா நிறைய திரைப்படங்கள் அவங்க புக்கா இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த 7 கடல் 7 மலை அப்படின்ற திரைப்படம் வந்து ஆல்ரெடி நிறைய டப்பிங் பண்ண வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்னதான் இதில் சூரி முக்கியமான வேடத்தில் நடிச்சிருந்தாலும் டெஃபினட்டாக இதில் நிவின் பாலியுடைய கதாபாத்திரம் பேசக்கூடிய கதாபாத்திரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற படத்தில் நடிக்க போகிறதாகவும் கூடவே நயன்தாரா ஜோடியாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கான வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நயன்தாராவாக இருக்கட்டும் நிவின் பாலியாக இருக்கட்டும் 2 பேருக்குமே மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் பேர் இருக்கு. ஸோ இந்த படத்தில் டெஃபினட்டா ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் உண்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நமக்கு இந்த பிரேமம் அப்படின்ற படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம மனசுல போய் ஆழமா பதிஞ்ச ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட அதே ஒரு சாயல்ல படம் பண்ணோம். ஏன்னா நான் மறுபடியும் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசையிலே இருந்தார் போல நிவின் பாலி. அதனாலேயே இந்த டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற திரைப்படத்தையும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்ற வகையில தான் இந்த திரைப்படமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோடைய கதை அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எக்ஸாக்டா நம்ம பிரேமம் படம் பார்க்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இக்காலத்தில் என்னென்ன கதையெல்லாம் தேவைப்பட்டால் ரசிகர்கள் ரசித்து பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து என்னதான் ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் நம்ம எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான திரைப்படங்களுடைய பட்டியலில் இந்த சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொன்னாலே மின்னல் முரளி நம்ம ஞாபகத்துக்கு வரும். டொவினோ தாமஸ் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு ஹீரோவா. ஸோ அதே மாதிரியான சாயலில் எந்த படமும் வரலையப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் மற்ற சினிமா இண்டஸ்ட்ரி ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி நான் ஒரு சூப்பர் ஹீரோ படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ மல்டிவர்ஸ் மன்மதன் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படத்தை எடுக்க போறதாவோ அந்த திரைப்படத்தில் நிவின் பாலி தான் கதாநாயகனை நடிக்க போறதாவும் சொன்னாங்க. இப்போ அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகி போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்றதா ஒரு சிறப்பான செய்தி. ஆதித்யன் சந்திரசேகரோடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் உருவாக போகுது அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாமல் நிவின் பாலி தான் இதில் சூப்பர் ஹீரோவாக நடிக்க போறாங்க. மல்டிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நமக்கு மார்வல் ஞாபகம் தான் வரும். ஸோ அப்படி அந்த மார்வலுடைய ஃப்ளேவரில் ஏதாவது திரைப்படங்கள் இருக்க போதா. அண்ட் மல்டிவர்ஸ் அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. அதுலலாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டைம் டிராவல் பண்ணிலாம் போவாங்க, இல்லைனா டேரக்டா இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இங்க இருக்கோம், இது நம்மளோட யூனிவர்ஸ். இது இல்லாமல் நம்மள மாதிரியே பல யூனிவர்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி மல்டிவர்ஸாக கனெக்ட் பண்ற ஒரு சூப்பர் ஹீரோ கதைக்களமாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மார்வல் மட்டும்தான் அப்படி எடுப்பாங்கலாம் கிடையாதுப்பா, எங்களாலையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியன் சினிமாவை ப்ரூவ் பண்றதுக்காகவே இந்த படம் ஒரு சேலஞ்சிங்காக எடுக்கிறதாகவும் சொல்றாங்க. ஜென்டில்மேன்ல ஸ்டார்ட் பண்ணி கேம் சேஞ்சர் வரைக்கும் 32 வருஷமா சங்கர் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாலே அவர் பேரை தான் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அடுத்தது அவருடைய ப்ராஜெக்ட் என்னவா இருக்கு. ஏன்னா கேம் சேஞ்சர் அப்படின்ற படம் கொடுத்தாரு. தெலுங்குல அந்த படம் வந்து ஓரளவுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ்ல அந்த படத்துக்கான பெரிய வரவேற்பு இல்லை. இதே மாதிரி தான் இந்தியன் 2 நடந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் அழிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அவருடைய பழைய ஸ்டைல் ஆஃப் கதையே கையில் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க போல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து பெரிய பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறதுனால மட்டுமே நம்ம பிரம்மாண்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால அப்படி கையில் எடுத்தோம்னா நம்மளால பாய்ஸ் மாதிரியோ ஜென்டில்மேன் மாதிரியோ ஒரு நல்ல திரைப்படத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இப்போ அடுத்த ஒரு ஸ்டெப்பா துரு விக்ரம வச்சு ஒரு படம் இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இது இல்லாம அவங்களுடைய மகளை பத்தி நமக்கு தெரியும். அதித்தி சங்கர் விருமனா இருக்கட்டும், மாவீரனா இருக்கட்டும் அண்ட் நேசிப்பாயா அப்படின்னு சொல்லி வரிசையா நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நிறைய திரைப்படங்கள்ல நடிக்க இருக்காங்க. ஸோ மகளுடைய லைஃப் ஹீரோயினா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இயக்கம் அப்படின்னு வரும்போது அதுல சங்கர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில அவர் தான்ப்பா டாப் பீக் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி சங்கருடைய மகனான அர்ஜித்தையும் ஒரு நல்ல இயக்குனர் ஆக்கணும் அப்படின்ற முடிவில் தான் இருந்தாங்க. அதனாலேயே அவர்கிட்ட எங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தால் சொல்ற பிரச்சனை கேட்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஏஆர் முருகதாஸ் கிட்டேயே அசிஸ்டண்டா சொல்லியாச்சு. ஸோ அசிஸ்டண்டா அவர் இப்போ மதராசி அப்படின்ற திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய திரைப்படம் இருக்கு இல்லையா மதராசி. ஸோ அந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் மறுபடியும் அடுத்ததா ஏதாவது திரைப்படம் ஏஆர் முருகதாஸையோ பண்ணலாம், இல்லைன்னா அடுத்து ஏதாவது ஒரு இயக்குனரோட இணைஞ்சு பண்ணலாம், இல்லை இவங்க கிட்டலாம் கற்றுக்கிட்டு வந்துட்டு அடுத்தபடியாக அப்பா கூட இணைஞ்சு பண்ணலாம் பாணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக படம் பண்ணிட்டு அப்பா ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி துரு விக்ரமோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தை அவருடைய மகனை வச்சு இயக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ அவர் சாதாரணமான ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தால் மேபி இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் மதராசி அப்படின்ற படம்
படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பில் மதராசி அப்படின்ற ஒரு படம் வந்துருந்துச்சு. ஆனால் அதே டைட்டில் இங்கே வைக்கும்போது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவரே அதுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்காரு. அதாவது வட இந்தியா பீப்புளாக நம்ம தென்னிந்தியா மக்களை எப்படி பார்க்குறாங்க, என்ன கோணத்தில் பார்க்குறாங்க, இவங்க 2 பேருக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் உண்டு, பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த திரைப்படத்தில் எடுத்து காமிச்சிருப்போம் அப்படின்னு. இந்த கதையை கேட்கறதுக்கு வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், இது வெறும் டைட்டிலுக்கான விளக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டெப்த்தான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய ஃப்ளேவர் இதில் டாபிக்ஸாக இருக்கு இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஏன்னா சிக்கந்தர் அப்படின்ற படமே ஹிந்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க சல்மான் கானுடைய நடிப்பில். அதனால் கண்டிப்பாக இந்த படமும் டெஃபினட்டாக எல்லாரையும் ரீச் பண்ற அளவுக்கு எடுப்பாங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. எலக்ட்ரிக் மோட்டாரை இந்தியாவில் உருவாக்குன இந்தியாவின் எடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை அப்படியே நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஆர் மாதவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ அந்த படத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல மாதவன் நடிச்சிருந்தாலும் குறிப்பா ராக்கெட்டரி அப்படின்ற திரைப்படம் நம்பி நாராயணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே எடுத்த ஒரு திரைப்படம். நம்ம எல்லாருக்குமே இந்த ராக்கெட்டரி பார்த்ததுக்கு அப்புறமா கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் எக்கச்சக்கமான எலிமெண்ட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஜிடிஎன் அப்படின்ற திரைப்படத்தையும் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே வந்திருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமே உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு பயோஎபிக் படம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்களோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் நம்பி நாராயணன் அவர்களுடைய கதையை நடிக்கும் போது எப்படியெல்லாம் உடல் அமைப்பு வேணுமோ அப்படியெல்லாம் உடல் அமைப்பை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் மாதவன். கூட இருக்கக்கூடிய நடிகர்களுமே நடித்த நடிகர்களுமே கிட்டத்தட்ட அந்த ரெசம்பிளன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கெட்ட போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பை ஓரளவுக்கு வருத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் கண்டிப்பாக இந்த ஜிடிஎன் அப்படின்ற திரைப்படத்துக்கும் நிறைய விஷயங்களை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்ற வரிசையில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதன்மை கதாபாத்திரம் அப்படின்னு வரும்போது ஜெயராம், பிரியாமணி, யோகி பாபு இவங்கெல்லாம் அப்படின்றத இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் வரிசையை யார் யாரெல்லாம் ஆன்போர்ட் ஆக போகிறாங்க அப்படின்றதையும் கூடிய விரைவில் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. கிருத்திகா உதயநிதியுடைய இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு திரைப்படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சு. ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா என்ன படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் முன்னாடி பார்த்தோம்னா அந்த வணக்கம் சென்னையா இருக்கட்டும், காளியா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து அந்த ஃப்ளேவர் அப்படியே தக்க வச்சிருக்காங்க இல்லையா. ஆனால் கிட்டத்தட்ட அந்த காதலிக்க நேரம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் காதல் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்கன்றதுக்காகவே காதலிக்க நேரம் இல்லை அப்படின்ற ஒரு படம் எடுத்திருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கான வரவேற்பு திரைப்படம் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக அவங்களுடைய ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா விஜய் சேதுபதி கிட்ட கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த கதையும் விஜய் சேதுபதி கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். அதனால பேசாம நடிச்சா என்ன அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கிறதாவும் அடுத்த கட்ட வேலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால இன்னும் ஸ்கிரிப்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி விஜய் சேதுபதி இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, ஆல் இண்டஸ்ட்ரியிலையும் கலக்குவேன் அப்படின்னு சொல்லி பாலிவுட்ல ஜவான் படம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் பாலிவுட்ல நிறைய படத்துடைய வரிசையா வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக பாலிவுட்ல கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலுமே நெக்ஸ்ட் படம் என்ன அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கு. அதிகமாக ஹீரோயிசம் அப்படின்றத தாண்டி வில்லனிக்கா படங்கள் நடித்தாலும் அது வேற லெவலில் போகும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக தான் விஜய் சேதுபதி இருக்காங்க. அதனால் அவருக்கு ஏற்ற கதைக்களமாக என்ன மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்றதே பெரிய எக்ஸ்பெக்டேஷனை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அஃபிஷியல் அப்டேட்ஸ்க்கு. இன்றைக்கி நம்மளுடைய சினிமூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care.